நம்ம 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 3 இன்றைக்கி. இப்போது 3 நாள் சேர்ந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 4397 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 3 இன்றைக்கி. நான் ஒரு 8 மணிக்காக ஆன் பண்ணேன். 8:20க்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஊபர் பார்சலு. சிட்லப்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி புரசைவாக்கம் ட்ராப்பு. இந்த பார்சல் தான். இந்த பார்சல் பிக் பண்ண உடனே சிட்லப்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரைடு கிடச்சிச்சு. ஒரு 7 கிலோமீட்ரு 70 சம்திங் அதுக்கு அமௌண்ட்டு கிடச்சிச்சு. அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது இது புரசைவாக்கம் ட்ராப்பு கைஸ். இது அங்கேருந்து 27 கிலோமீட்ரு வந்துச்சு. ஓகே கைஸ், இந்த பார்சல் போய் டெலிவரி பண்ணலாம். பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். லைட் மரூன் பேக் தான். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. இது எனக்கு 277 காட்டுனுச்சு. இப்போ 208 காட்டுது. 278. இதுக்கு நமக்கு வந்த அமௌண்ட் 278. 70 ஊபர் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. கைஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா பாரிஸில் இருக்கோம். லாஸ்ட் ஆர்டரு புரசைவாக்கத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பாரிஸ்க்கு ஒரு ரைடு வந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ரேப்பிடோ பார்சலு. பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி மீஞ்சூர் ட்ராப்பு. அந்த ஏரியா போனால் ஆர்டர் கிடைக்குமான்னு தெரியல. கைஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. என்னது அது? புரியல. வெயிட் இருக்குமா? முன்னாடி வைக்கலாம்ல. मंजूरा थोड़ा अर्जेंट है. अर्जेंट ओके. 350 बोलो थोड़ा अर्जेंट इरुक्का. बस दे नंबर इरुक्का. புரியல. ஓடிபி சொல்லுங்க. 1206. 1206. बोलो जीपे बोलो. ओके. थोड़ा अर्जेंट है. ஓகே ஓகே. கைஸ், இந்த பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இதுதான் பார்சல். இது என்னன்னு தெரியல. 22 கிலோமீட்டர் 43 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். கைஸ், ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. மேலே திருவா. கைஸ், இந்த பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 258 வந்திருக்கு. நான் கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாரு. ஓகே, அவுட்ரு வந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், லாஸ்ட் ஆர்டர் முடித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து போர்ட்டரில் வந்துச்சு. இது எங்கன்னா பக்கத்தில் பிக்கப் கிலோமீட்டர் கொஞ்சம் லாங்கு. 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி மாதாவரம் ட்ராப்பு கைஸ். இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமான்னு நினச்சேன். ஓகே, பரவாயில்ல, ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுக்கு அமௌண்ட்டு 240 வந்துச்சு கைஸ். கைஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் பிக்கப்பு. கைஸ், பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஒரு சின்ன பார்சல் தான் இது. இங்கேருந்து 17 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். 17 கிலோமீட்டர் 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். இந்த ரைடு மாதாவரம் ட்ராப்பு. இப்போ கஸ்டமர் கால் பண்ணி மாதாவரம் வேணாம், அண்ணா நகர் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இங்கேருந்து 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது கைஸ் இதை விட. கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம்.
என்னண்ணா எப்போ வரும்? ஆ 2:30 காமிக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ வருதுன்னு? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ரைடுக்கு நமக்கு 355 கிடச்சிட்றா கைப்புள்ள. கிடச்சிருச்சு கைஸ். இந்த ரைடுக்கு நமக்கு 230 கிடச்சிது. கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாரு. காய்ஸ், இந்த ரைடு பார்த்தீங்களான்னு தெரில. இது 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி செம்மஞ்சேரி ட்ராப்பு 29 கிலோமீட்டர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிபி 1351. 1351. போலாமா? காய்ஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 29 கிலோமீட்ரு, 1 hour 9 minutes ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. காய்ஸ், இந்த ரைடுக்கு இன்னும் நமக்கு 19 கிலோமீட்டர் இருக்குது. கஸ்டமர் அப்படியே திரும்ப ராயப்பேட்டா போகணுன்னு சொல்லிட்டாரு. அந்த லொக்கேஷன் கேன்சல் ஆகிடுச்சு, ராயப்பேட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இங்கேருந்து 7 கிலோமீட்டர் காட்டுனுச்சு. நான் அதே அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்காரு. ஓகே, நமக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. காய்ஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 208 காமிச்சிது. கஸ்டமர் ஆப்பில் காட்டின மாதிரி 355 பே பண்ணிட்டாரு. கைஸ், அந்த ரைடு முடிச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போது இந்த ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா பாரிஸ் ட்ராப்பு ஒரு 9 கிலோமீட்டர் வந்துச்சு. அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். கைஸ், டைம் இப்போது 2:45 ஆகுது. நம்ம போன ரைடு முடித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த ரைடு வந்து ட்ராப் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கு அமௌண்ட்டு 100 காமிச்சிது. கஸ்டமர் 120 பே பண்ணிட்டாரு. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா இங்கே ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஈகாட்டூர் ட்ராப்பு. ஈகாட்டூர் நாவலூர் பக்கத்தில். அமௌண்ட்டு 390 வந்துச்சு. கிலோமீட்டர் எவ்வளோன்ட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். கைஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. 85. கைஸ், இந்த பார்சல் பிக் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் தான் இது. 35 கிலோமீட்டர் 1 ஹவரில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். போகிற வழியில் ஒரு ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஏதாச்சும் ஆர்டர் கிடைச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த பார்சல் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். இதுக்கு 390 அமௌண்ட் கிடச்சிது. கைஸ், நம்ம போன பார்சல் டெலிவரி பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஆகும். நமக்கு இப்போது ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி லிட்டில் மவுண்ட் மெட்ரோ ட்ராப்பு. இது பைக் பூஸ்டில் தான் வந்துச்சு. நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். இது இங்கேருந்து 23 கிலோமீட்டர் 55 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் 241 வந்துச்சு. கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாரு. கைஸ், நம்ம போன ஆர்டர் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா பக்கத்தில் ஒரு 400 மீட்டரில் பிக்கப் பண்ணி படூர் ட்ராப்பு. டோட்டலாக 26 கிலோமீட்டர் வந்துச்சு. இதுவும் பைக் பூஸ்டில் தான் வந்துச்சு. நல்ல பரவாயில்ல, ஓட்டுவோம். கஸ்டமர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு கைஸ்.
ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாரு கஸ்டமரு. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது இங்கேருந்து 26 கிலோமீட்ரு 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். கஸ்டமரை ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு கைஸ். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நமக்கு அமௌண்ட்டு 267 வந்துச்சு. கஸ்டமர் 280 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. இப்போது தாம்பரம் இல்லை குரோம்பேட்டுக்கு எங்கன்னா ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி போயிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். கைஸ் போன ரைடு படூரில் முடித்தோம். படூரில் முடிச்சுட்டு நான் அப்படியே நாவலூர் வந்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து ஆர்டரே எதுவும் கிடைக்காது. இங்கே நாவலூர் வந்துட்டேன். வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போது ரைடு போட்டுருவேன் கைஸ். இங்கே 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. பைக் பூஸ்ட்டில் தான் கைஸ் வந்துச்சு இதுவும். கைஸ் கஸ்டமரை பார்த்தாச்சு. இப்போது பக்கத்தில் தான் நிற்கிறாரு கஸ்டமர். ஓடிபி சொல்லுங்கண்ணா. நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். இது 22 கிலோமீட்ரு 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். $232 ப்ரோ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 232 கிடச்சிது. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா 8 மணி ஆகுது கைஸ். மார்னிங் 8 மணிக்கு 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 12 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஓகே கைஸ் நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்கண்ணா. பெட்ரோல் கரெக்டாக 400 ரூபா இருக்குது கைஸ். கைஸ் நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் இன்றைக்கி எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டோட்டலாக 11 ரைடு ஓட்டியிருக்கோம். 11 ரைடுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து 2609 கைஸ். நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டாக 12 மணி நேரம். 12 மணி நேரத்துக்கு 2609 ஏர்னிங்ஸு. அப்புறம் பெட்ரோல் கரெக்டாக 400 ரூபா ஆச்சு. மைனஸ் சாப்பிட்றதுக்கு மார்னிங் 60 ரூபா ஆச்சு. மதியம் 70 ரூபா ஆச்சு. மைனஸ் பண்ணால் நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் 2079 ரூபா கைஸ். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி 2079 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 8177 இருந்துச்சு. இப்போது 8414. மைனஸ் பண்ணால் 238 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ் டோட்டலாக. நம்ம 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 3 இன்றைக்கி. இப்போது 3 நாள் சேர்ந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 4397 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.